Hi hello friends, welcome to Voices of Rise. இந்த வீடியோவில் நம்ம சோலோ லெவலிங் சீசன் 3யோட அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதை பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு, அதை டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த சோலோ லெவலிங் சீசன் 3 ரிலீஸ் ஆகுமா ஆகாதா. நான் முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதை பார்க்கலன்னா போய் செக் பண்ணிட்டு வந்துடுங்க. ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன். அதில் நான் என்ன சொல்லியிருப்பேன்னா 2026 சோலோ லெவலிங் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி நான் ஒரு ஃபுல் வீடியோ போட்டிருப்பேன். ஆனால் இப்போ லேட்டஸ்ட்டாக கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி பார்த்தோன்னா சோலோ லெவலிங் சீசன் 3 2026 ரிலீஸ் ஆகாதுன்ற மாதிரி ஒரு சேட் நியூஸ் ரிலீஸ் ஆகிருக்கு. ஏன் அப்படின்னா 2027 இல்லைனா 2028 மேக்ஸிமம் ஒரு 100% எந்த மாதிரி லீக்கு கிடச்சிருக்கு, இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்குன்னா 2028 தான் ரிலீஸ் ஆகும் அந்த மாதிரி கிடச்சிருக்கு. இதுக்கான ரீசன் அனிமே சைட்ஸ், அதாவது கிரன்ச்சி ரோல் சைடுமே சொல்லியிருக்காங்க, சோலோ லெவலிங் கிரியேட்டர்ஸுமே சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா சோலோ லெவலிங் கிரியேட்டர்ஸ் இருக்காங்களா, அவங்களுக்கு நிறைய புது அனிமேயோட ஆர்டர்ஸ் இருக்கான், அதாவது புது அனிமே லிஸ்ட்டில் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கான். ஸோ அதெல்லாம் நாங்கள் புஷ் பண்ணணும், அதை கொண்டு வரணும், ஏன்னா அது ஏற்கனவே வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன் சரி சோலோ லெவலிங் நல்லா தானே சேல்ஸ் ஆகுது, அனிமேவாக இருக்கட்டும், மான்வாவாக இருக்கட்டும், மாங்காவாக இருக்கட்டும், எல்லாமே நல்லா தானே போய்கிட்டு இருக்கு, அதை ஃபஸ்ட்டு ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியதானே அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் அவங்க இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நிறைய அனிமேஸ் இப்போ பாப்புலர் ஆகுது, அதாவது புதுசாக வர அனிமேஸ் கூட இப்போ ரொம்ப ரீச் ஆகுது, நிறைய அது என்ன சொல்கிறது கலெக்ஷன் ஆகுது. அப்படின்ற போது நிறைய அனிமே கிரியேட்டர்ஸாக இருக்கட்டும், இல்லை அந்த ப்ரொடியூசர் கம்பெனியாக இருக்கட்டும், எல்லாருமே என்ன நினைப்பாங்க, நிறைய புது அனிமே கொண்டு வரணும்னு தானே நினைப்பாங்க. அதாவது இப்போ இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் அனிமே பார்க்க ஆரம்பித்தவங்க இந்தியாவில் மட்டும் இல்லை, வேர்ல்டு வைடாக நிறைய பார்க்குறவங்க வந்திருக்காங்க. ஸோ என்னென்னா இப்போ நம்ம நிறைய ரீஜனல் லாங்குவேஜஸில் வேறு ரிலீஸ் ஆகுதா. ஸோ எல்லா அனிமேவுமே ரீச் ஆகுது, எல்லா அனிமேவுமே எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. உதாரணத்துக்கு இப்போ எடுத்துக்கிட்டோன்னா டாப் லிஸ்ட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா டீமன் ஸ்லேயர் இருக்குல்ல, அதாவது அது நான் இப்போ வர அனிமேன்னு சொல்லலை, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். டீமன் ஸ்லேயர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜாப்பனீஸில் ரிலீஸ் ஆயிருந்தாலுமே அடுத்து ரீஜனல் லாங்குவேஜஸில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ரொம்ப நல்ல ரீச் கிடச்சிது. சீசன் 4 தாறுமாறாக இருந்தது. இப்போ நெக்ஸ்ட்டு மூவி வரப்போகுது, அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இப்போ அதே மாதிரி கைஜு நம்பர் 8 இருக்கட்டும், ஷங்க்ரீலா ஃப்ரண்டயராக இருக்கட்டும், நம்ம ஜுஜுட்சு கைசனாக இருக்கட்டும், எல்லாமே ரீஜனல் லாங்குவேஜில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ரொம்ப கலெக்ஷன் ஆச்சு, நிறைய ரீச் ஆச்சு. ஸோ அந்த ப்ரொடியூசர் கம்பெனி, அந்த அனிமே கிரியேட்டர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸ்பெசிஃபிக்காக சோலோ லெவலிங் கிரியேட்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, புது அனிமே வெயிட்டிங் லிஸ்ட்டில் நிறைய இருக்குது, அது வந்தால் அவங்க பிஸ்னஸ் வைஸும் பார்க்கணும்ல, அவங்க நம்ம ஒரு வியூவர்ஸ் மாதிரி பார்க்க மாட்டாங்கல்ல, ஒரு ஆடியன்ஸ் மாதிரி அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி பார்க்க மாட்டாங்களா, அவங்க பிஸ்னஸாக தானே பார்ப்பாங்க. ஸோ இப்போ தான் அனிமே ஒரு பீக் டைமில் இருக்குது, நிறைய அனிமேஸ் ரிலீஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஸோ சோலோ லெவலிங் வரதுக்கு முன்னாடியே நிறைய அனிமேஸ் வராமல் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்துச்சான். ஸோ அதெல்லாம் நாங்கள் ரிலீஸ் பண்ணணும், அதனால சோலோ லெவலிங்கை நாங்கள் தள்ளி வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் சோலோ லெவலிங்கை தள்ளி வைக்கிறதுக்கான காரணம் என்னென்னா, சோலோ லெவலிங்கோட ஐப்பை பற்றி நான் சொல்லவே வேண்டாம், நீங்களே பார்த்துருப்பீங்க. சீசன் 1 ஃபஸ்ட் எபிசோட் ரிலீஸ் ஆகும் போதே அவ்வளோ பிரேக் பண்ணிச்சு, இன்டர்நெட்டை பிரேக் பண்ணிச்சு, நிறைய அஃபிஷியல் வெப்சைட்டாக இருக்கட்டும், அன்அஃபிஷியல் வெப்சைட்டாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே பிரேக் பண்ணிச்சு, எல்லாமே திணறிச்சின்னு நான் சொல்லுவேன். அதுக்குமே நான் தனியாக வீடியோ போட்டிருக்கேன், அதை போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, சீசன் 2 இருக்குல்ல, சீசன் 2லேயுமே ஒரு 8வது எபிசோடு 7வது எபிசோடுக்கு மேலே வரும்போது பார்த்தீங்கன்னா தரமாக இருந்தது. இன்டர்நெட்டை பிரேக் ஆகிறத விடுங்க, ஃபஸ்ட்டு எபிசோடு அந்த கதை, அந்த ஐப் இருக்குல்ல, அடுத்து என்ன நடக்க போகுது, அந்த மாதிரி ஒரு வேறு லெவலான ஒரு ஹைப்பை கொண்டு போயிருந்தாங்க, ஹைப்பை மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க முதல்ல. ஸோ அந்த ஸ்டோரி முடியாமையே சீசன் 2 முடிஞ்சிருந்துச்சு, ஓகேவா. இப்போது சீசன் 3க்கு எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க, எப்போண்டா ரிலீஸ் ஆக போகுது, எப்போண்டா ரிலீஸ் பண்ணுவீங்க நீங்கள், அந்த மாதிரி கேட்டுட்ருப்பாங்க. ஸோ அந்த ஹைப்பு அவங்களுக்கு ரொம்ப ப்ரெஷரை கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த மாங்கா கிரியேட்டர்ஸாக இருக்கட்டும், அனிமே கிரியேட்டர்ஸாக இருக்கட்டும், கிரன்ச்சி ரோலுமே அதான் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க 2 பேருமே டிஸ்கஸ் பண்ணி இந்த ப்ரெஷரை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றதுக்கே அவங்களுக்கு கொஞ்சம் டைம் தேவையாம் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு. இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த ஐப்பை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு எபிசோடுக்கும் நாங்கள் சின்ன அனிமேஷனையுமே டீட்டெயிலிங்காக அவ்வளோ ஒரு ரியலிட்டிக்காக, அதாவது என்ன சொல்கிறது, அனிமேஸுக்குன்னு ஒரு சில ஸ்டைல்ஸ் இருக்கும்ல, அதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலிங்காக ஒரு ரியலாக கொண்டு வர ட்ரை பண்ணியிருக்கோம். 3D நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம், 2D மட்டுமே இல்லாமல் 3Dயாக இருக்கட்டும். அந்த ஃபைட் சீக்வன்ஸ்லாம் அவங்க என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா, டீமன் ஸ்லேயரில் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் தரமாக இருக்கும், அதுக்கு அவார்ட்லாம் வாங்குச்சுல, அந்த மாதிரி ஒரு
எப்பிக்கான ஒரு ஃபைட் சீன்ஸ்லாம் இருக்குது. சீசன் 3 ஃபுல்லாகவே முக்கால்வாசி ஃபைட்டாக தான் இருக்கும். ஸோ நாங்கள் அதில் ஒரு எபிசோடு ரெடி பண்ணுறதுக்கு மேக் பண்ணுறதுக்கே நிறைய பட்ஜெட் போட்டு ரெடி பண்ண போகிறோம். அதாவது அவங்க முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு எபிசோடு அவங்களுக்கு ஃபுல்லாக அனிமேட் பண்ணி டப்பிங் பண்ணி எல்லாம் முடிக்கிறதுக்கு, விஎஃப்எக்ஸ் எல்லாம் முடிக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து 10 months எடுக்க போகிறாங்களாம். அதாவது அவங்க பட்ஜெட், அதாவது என்ன சொல்கிறது, ப்ரீ ப்ரொடக்ஷனில் பார்த்துருக்காங்க. அதில் என்ன அவங்க பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு எபிசோடையுமே டீட்டெயிலிங்காக நல்லா ஒரு குவாலிட்டியோட அவங்க க்ரியேட் பண்ணி வச்சுருக்க ஐப்புக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப ரியாலிட்டிக்காக ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி நம்மளுக்கு, அதாவது நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி க்ரியேட் பண்ண போகிறோம். ஒரு எபிசோடுக்கு எங்களுக்கு 10 months தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது ஒரு சீசனில் இப்போ ஒரு 12 எபிசோடு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எபிசோடுக்கு 10 monthsனால் அப்போது எவ்வளோ ஆகும்னு பாருங்கள். இப்போ 2028 ரிலீஸ் ஆகுறதே கொஞ்சம் டவுட் தான். ஏன்னா ஒரு எபிசோடுக்கு 10 monthsனால் அப்போது 12 எபிசோட்னா அப்போ எவ்வளோ ஆகும்னு பாருங்கள். ஸோ அது ஒரு விஷயம் இருக்குது. அப்புறம் நடுவில் என்ன ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு சின்ன மூவி மாதிரி ஒரு 1 hour 20 minutesக்கு சீசன் 1லேருந்து, அதாவது நான் சொல்லலை, சீசன் 1லேருந்து சீசன் 2 வரைக்கும் ஃபுல்லாக அன்வான்ட் சீன்ஸ், அன்வான்ட் சீன்ஸ்னால் நான் அன்வான்ட் சீன்ஸ்னு ஒன்றுமே கிடையாது. நான் என்ன சொல்கிறேன்னா, கதையை எவ்வளோ ஷார்ட் பண்ண முடியுமோ ஷார்ட் பண்ணி ஒரு மூவி மாதிரி தியேட்டரில் ரிலீஸ் பண்ண போகிறதா ஒரு சின்ன லீக் கிடச்சிருக்கு. ஸோ இவங்க இப்போ அவங்க என்ன கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா, எங்களுக்கு ஒரு எபிசோடு எடுக்கிறதுக்கே 10 months ஆகுதுப்பா. ஸோ 2028 ஆகும், கண்டிப்பாக 2028 ரிலீஸ் ஆகுன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, இது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா அவங்க டைம் எடுத்து அந்த அனிமேஷன் பண்ணுறதுலாம் இருக்குல்ல, அது எதுக்காக அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து அவார்ட்ஸ்க்கு ஏம் பண்ணுவாங்க. அதாவது இந்த கிரன்ச்சிரோல் அவார்டாக இருக்கட்டும், இல்லை அனிமே அவார்ட்ஸ்னு தனியாக நடக்கும், இதற்கெலாம் ஏம் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம நிறைய அனிமேஸ் பார்த்துருக்கோம். நிறைய அனிமே பார்க்கும்போது இப்போ வர அனிமேக்கும் ஒரு 10 வருஷம் இல்லை, ஒரு 5 வருஷம் முன்னாடி வந்த அனிமேக்குமே ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கும் அனிமேஷன் ஸ்டைலில். அப்புறம் நிறைய பேர் இந்த புது அனிமேஷன் ஸ்டைல்லாம் கொண்டு வருவாங்க. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ அந்த அட்டாக் ஆன் டைட்டன் அனிமேஷன்லாம் பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் வேறு எந்த அனிமேலையுமே வரல. அது ரொம்ப டீட்டெயிலிங்காக அவ்வளோ தரமாக பண்ணியிருப்பாங்க. அட்டாக் ஆன் டைட்டன்லாம் நான் பார்க்கும்போது என்னடா இது அனிமேவா இல்லை வேறு ஏதோ படமா அந்த மாதிரி நான் பார்த்துட்டு இருப்பேன். ஏன்னா அது ஒரு அனிமே ஃபீலே தராது, அவ்வளோ ரியலிசமாக எடுத்திருப்பாங்க. ஸோ வந்து புது அனிமேஷன் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த சோலோ லெவலிங் கிரியேட்டர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்கள் வந்து ரொம்ப குவாலிட்டியாக கொடுக்க போகிறோம், நீங்கள் நினைக்காத அளவுக்கு நிறைய விஷயம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விஎஃப்எக்ஸ் நிறைய இடத்துல யூஸ் பண்ண போகிறாங்களாம். டீமன் ஸ்லேயர் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? டீமன் ஸ்லேயரில் சீசன் 4ல் கடைசி அந்த இன்ஃபினிட்டி கேஸ்டலுக்குள்ளே போகிற அந்த எபிசோடில் ஸ்டார்டிங் விஎஃப்எக்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி இவங்களுமே நிறைய இடத்துல நிறைய ஃபைட் சீனில் விஎஃப்எக்ஸ் யூஸ் பண்ண போகிறோம், அப்போ தான் கொஞ்சம் நல்லா வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. புதுசாக ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் இவ்வளோ டைமு. ஆனால் ஃபஸ்ட்டு அவங்களே சொல்லியிருந்தாங்க 2026 ரிலீஸ் ஆயிரும் அப்படின்ற மாதிரி, ஏன்னா அந்த ஐப்பை மேனேஜ் பண்ணணுன்றதுக்காக. ஆனால் இப்போ அவங்க என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா, ஸ்லோவாக பண்ணாலும் குவாலிட்டியாக பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் நிறைய அனிமேஸ்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து சீக்கிரம் ரிலீஸ் பண்ணணுன்றதுக்காகவே குவாலிட்டியை ரொம்ப குறைச்சிருவாங்க. அதுவே நிறைய அனிமேஸ்க்கு வந்து மைனஸாக முடிஞ்சிடும். ஸோ சோலோ லெவலிங்காக இருக்கட்டும், ஒன் பீஸாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் டைம் எடுத்து அனிமேஷனுக்குனே டைம் எடுத்துகிட்டு போய் அதுக்கடுத்து நல்ல குவாலிட்டியாக வந்து நமக்கு கொடுக்குறனால நமக்கு இன்னுமே அந்த அனிமேஸோட மெமரிஸாக இருக்கட்டும், அதோட இம்பேக்டாக இருக்கட்டும், நமக்கு நல்லாவே உள்ளே தங்கி இருக்குது ஆர்ட்டுக்குள்ளே. ஸோ என்னென்னா இது ஒரு நல்ல விஷயம். அவங்க டைம் எடுத்து அனிமேட் பண்ணி நமக்காக ஒரு குவாலிட்டியாக ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினைக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ இவ்வளோதான் சீசன் 3யோட இன்ஃபர்மேஷன்ஸ் எனக்கு கிடச்சது. நிறைய விஷயம் அங்கங்கே ரொம்ப டைவர்ட் ஆகி பேசியிருப்பேன், ஆனால் அது வீடியோக்கு ரொம்ப தேவையாக இருந்தது. ஸோ நான் டைவர்ட் ஆகி பேசினேன். ஸோ சீசன் 3ல் என்ன இன்ஃபர்மேஷன் கடைசியாக சொல்லி முடிச்சிடுறேன் ஒரு ஷார்ட்டாக. அதாவது அனிமேஷன் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு டைம் வேணுமா, அது போக நிறைய சின்ன அனிமேஸ், புதுசாக வரக்கூடிய அனிமேஸ் வந்து லிஸ்ட்டில் இருக்குது, வெயிட்டிங் லிஸ்ட்டில். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே சோலோ லெவலிங் சைடு வருவோம். அப்போவுமே ஒரு எபிசோடுக்கு 10 months எடுக்கிற டைம் எங்களுக்கு தேவைப்படுது. ஸோ 2028 சீசன் 3 வந்து ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். அதுவும் 2028 வந்து முடியும் போது நவம்பர் டிசம்பர் அந்த டைமில் தான் நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ வந்து சீசன் 3 நினச்சிட்டு நீங்கள் வந்து கவலைப்பட்டுட்டு இருக்காம, நீங்கள் மாங்கா படிப்பீங்க, மான்வா படிப்பீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக போய் அதை போய் செக் பண்ணி பாருங்கள். இல்லை எனக்கு அனிமே தான் பார்க்கணும், அந்த மியூசிக்கோட அந்த ஒரு ஃபைட் சீன்ஸ்லாம் அந்த விஷுவலாக பார்க்க தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி பார்க்குறது தப்பே கிடையாது. உங்களுக்கு அப்போ தான் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சது கைஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணியிருக்காங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் த நெக்ஸ்ட் வீடியோ, குட் பை.